சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்க அண்ணனுக்கு இருக்கிற புத்தி தானே உங்களுக்கும் இருக்கும். ஒரு தடவை என்ன 1000 தடவை சொல்லுவேன், உங்க அண்ணன் அன்ஃபிட் அன்ஃபிட் அன்ஃபிட், எதுக்குமே தகுதி இல்லாதவர். சௌந்தர்யா, இன்னும் தூங்கலையா? சௌந்தர்யா, சௌந்தர்யா, இன்னும் நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. கனவா இருந்தா மறந்துடலாம், நிஜமாச்சே எப்படி மறக்க முடியும்? எங்க அண்ணனும் நானும் எப்படிலாம் அசிங்கப்பட்டோன்னு பாத்தீங்கல்ல, உங்க தங்கச்சி எப்படிலாம் பேசினாங்கன்னு கேட்டீங்கல்ல, அதெல்லாம் எப்படிங்க என்னால மறக்க முடியும்? இளமதி அப்படி நடந்திருக்க கூடாதுதான், பேசிருக்க கூடாதுதான். அவதான் ஏதோ புரியாம பேசுறானா, நீயாவது கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. என்னங்க பேசுறீங்க? அத்தனை பேர் முன்னாடி தாலி கட்டின புருஷன்னு கூட பார்க்காம உங்க தங்கச்சி அண்ணனை அவமானப்படுத்துவாங்க, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? சௌந்தர்யா, நான் பொறுமையா இருந்திருக்கலாம்னு சொன்னதுக்கான அர்த்தமே வேற. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீயும் இளமதியும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருந்ததுனாலதான் அம்மா கோவப்பட்டு இளமதியை அடிச்சிட்டாங்க. இது நாள் வரைக்கும் என் அம்மா எங்க மேல கோவப்பட்டு கை ஓங்கினதே இல்ல. அம்மா அடிச்சதுனால அவளால நிச்சயமா தாங்கிக்கவே முடியாது. ஓ, உங்களுக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் மட்டும்தான் முக்கியம், எங்களை பத்திலாம் கவலையே இல்ல, அப்படிதானே? ஐயோ சௌந்தர்யா, ஏன் எல்லாத்தையுமே இப்படி தப்பாவே எடுத்துக்கிற? இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நீ டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸா இரு. இதுக்குதான் நான் பயந்தேன். நான் பயந்த மாதிரியே நீங்க உங்க பணக்காரத்தனத்தை காட்டிட்டீங்க. சௌந்தர்யா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? கொஞ்சமாவது சம்பந்தம் இருக்கா? நீங்க எதுவும் சொல்ல வேணாம். இவளை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே.